ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. யாருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய 10th 11th அண்டு 12th ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறது எல்லாமே உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கும் இனி வரக்கூடிய ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வரைக்குமே இப்போ நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அந்த கொஸ்டினுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்க பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நீங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கிட்ட நெருங்கிட்டீங்க. யாரெல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றாங்க நாளைக்கு உனக்கு பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கு குவார்டர்லி சிலபஸ் படிச்சாவே போதும். நீங்க ஆல்மோஸ்ட் ஹாஃப் இயர்லி செகண்ட் மிட் டர்ம் வரைக்கும் வந்துட்டீங்க. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும். ஸோ உங்ககிட்ட இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ திடீர்னு தமிழக அரசு அறிவிக்கிறாங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு இல்லை அடுத்த வாரத்திலிருந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்போ யாருக்கிட்டலாம் அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது? இப்போ நான் பப்ளிக் எக்ஸாம் எழுதுனேன் அப்படின்னாலும் இது வரைக்கும் நான் படிச்சதை வச்சு நான் ஒரு பப்ளிக் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணேன் அப்படின்னா என்னால் மினிமம் வந்து பாஸ் மார்க் கம்பல்சரி எடுக்க முடியும். அடுத்து செகண்ட் ஸ்டேஜா என்னால் ஒரு 50 to 70+ தாராளமா என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு யாரு நினைக்கிறீங்க? ஸோ அவங்க கையை தூக்குங்க. ஓகேங்களா? அப்படி உங்களால முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு பாருங்க. ஏன்னா அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னாவே இது வரைக்கும் நீங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஒண்ணுமே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணல. விச் மீன்ஸ் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் மிட் டர்ம் எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாம், செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் தட் பர்டிகுலர் எக்ஸாமுக்கு மட்டுமே ப்ரிப்பேர் பண்றீங்களே தவிர, ஸோ நாளைக்கு ஒரு நாள் ஓட்டினா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களே தவிர, ஸோ நீங்க பப்ளிக் எக்ஸாம் உங்க மைண்ட்ல கிடையாது. பப்ளிக் எக்ஸாம் பக்கத்துல வந்துருச்சு அப்படிங்கிற உங்க இதுல இப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிராவல்ல ஸோ நீங்க வந்து ஜூன் மந்த்தா ஜூன்ல ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நவம்பர் வந்து வந்துட்டீங்க. ஸோ மார்ச்ல வந்து பப்ளிக் எக்ஸாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டாண்ட் ஆகி நிற்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70% ஆஃப் டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ பேலன்ஸ் ஒரு 30% ஆஃப் டைம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த டயத்தை நீங்கள் கரெக்டாக இப்போவும் யூட்டிலைஸ் பண்ணலை. குறிப்பாக 10th அண்டு 12th. ஏன் நான் இவங்க 2 பேரையும் பர்டிகுலரா சொல்றேன், நான் ஏன் 11th இந்த இடத்துல சொல்லலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11th மார்க் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பாஸ் மார்க், அவ்வளவுதான். நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து 12th மூவ் ஆகலாம். ஃபெயில் ஆனீங்க அப்படின்னாலும், ஃபெயில் ஆகக்கூடாது யாரும், பட் ஆனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 1 year சான்ஸ் இருக்குது. நீங்க 12th போனா பட் அதுக்கிடையில அரியர் எக்ஸாம் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு இது இருக்குது. பட் 12th 10th அப்படி கிடையாது. ஸோ ஓகேங்களா? 10th மார்க்கு எல்லா இடத்துலையுமே 10th மார்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மினிமமா. அதே மாதிரி 12th நீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து 12th மார்க்கு கம்பல்சரி இம்பார்ட்டன்ட். இந்த 12th மார்க்கை வச்சு தான் நீங்க வந்து நல்ல கல்லூரி, ஓகேங்களா, ஒரு 5 ஸ்டார் 5 out of 5 இல்லை 4.5 out of 5 அந்த மாதிரி ஒரு ரேங்கிங்கில் உள்ள காலேஜில் சேர்றதும் நீங்கள் இந்த மார்க்கை வச்சு தான் இருக்குது. ஸோ நீங்கள் மார்க் இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்லை உங்களால் இப்படி தான் மார்க் இருக்குது அப்படின்னா 2.5 அந்த ரேஞ்சில் உள்ள ஒரு காலேஜில் தான் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். லோ ஃபீஸ் காலேஜ், அந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லாதது. ஸோ அப்படி தான் ஜாயின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த 10th அண்டு 12th ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால கொஞ்சம் நான் சொல்றத ஒரு 5 நிமிஷம் தான் பேசுவேன் அதிகபட்சம். ஓகேங்களா? ஸோ அதை காது கொடுத்து கேட்டுட்டு நீங்கள் அடுத்து படிக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி கல்விமணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ 10th 11th 12th மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போது நான் இது வரைக்கும் இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன், சும்மா தான் சொன்னேன், நாளைக்கே பப்ளிக் எக்ஸாமில் உங்களால் பாஸ் பண்ண முடியுமான்னு. முடியும் அப்படின்னா ஓகே, ஓரளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. இல்லை முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ நாள் டைம் இருக்குது? டிசம்பர் மந்த்து, ஜான்வரி மந்த்து, பிப்ரவரியில் பாதியிலே ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆயிரும். இங்கிட்ட ஒரு 30 days, இங்கிட்ட ஒரு 30 days, இங்கிட்ட ஒரு 15 daysனு வச்சோம் அப்படின்னாலும் ஒரு 75 days. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரிவிஷன் இங்கே ஒரு டிசம்பரில் ஹாஃப் இயர்லி ஒரு 15 days, ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ஒரு 15 days, செகண்ட் ரிவிஷன் ஒரு 5 days, அப்படி பார்த்தா ஒரு 35 days வந்து போயிடும். அப்போ பேலன்ஸ் இருக்குது ஒரு 40 days தான் வந்து உங்ககிட்ட வந்து டைம் இருக்கும். ஸோ இந்த 40 days தான் நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்க போகிற டைம். ஏன்னா மற்ற நேரத்துலலாம் என்ன படிப்பீங்க? இப்போ நாளைக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம்னா நீங்கள் எதை படிப்பீங்க? பப்ளிக்கு படிப்பீங்களா, ஹாஃப் இயர்லிக்கு படிப்பீங்களா? அதே மாதிரி நாளைக்கு ரிவிஷன் எக்ஸாம்னா எதை படிப்பீங்க? ரிவிஷன். ஆப்வியஸ்லி அது எல்லாருடைய மைண்ட் செட்டும் அப்படி தான் இருக்கும். அப்போ அதெல்லாம் தாண்டி பார்க்கையில் நம்ம
நம்மக்கிட்ட ஃப்ரீ டைம் பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய டைம் அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 to 50 days இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த எக்ஸாம் டேட்டை பொறுத்து இருக்குது. பட் ஒரு 40 to 50 days. இந்த 40 to 50 days நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் மேக்ஸிமம் இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் 99% உங்களால் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் கிடைக்கிறப்ப எல்லாமே ஸோ டெய்லி ஒரு பிளான் நீங்களே போட்டுக்கோங்க. நான் கொடுத்தா அது ஒரு சில பேர் டியூஷன் போவீங்க, ஒரு சில பேர் ஸ்கூல்லே லேட்டாக தான் விடுவாங்க. ஸோ அது செட் ஆகாது. ஸோ உங்களுக்கு ஒரு டெய்லி பிளான் போட்டுக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து 10th ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா இஃப் இன்கேஸ் நீங்கள் 10th ஸ்டூடெண்ட்னா டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 hour ஆர் 45 இல்லை 1 hour மேக்ஸ் தானே, மேக்ஸ் வந்து கம்பல்சரி வந்து டெய்லி 1 hour வந்து மேத்தமெட்டிக்ஸ் படிங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1/2 hour வந்து ஹிஸ்ட்ரி சும்மா ரீட் பண்ணுங்க. அடுத்து ஒரு 45 minutes பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸு. வீக்கெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதை டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஒரு சில பேர் தமிழில் வீக்காக இருக்கீங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர். ஸோ அவங்க வேணும் அப்படின்னு கேட்டால் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தமிழ் ஒரு 1/2 hour வந்து படிங்க, 30 minutes. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கிட்டு வாங்க. இதே 11th and 12th இருக்கீங்க அப்படின்னா ஸோ மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த அளவில் நீங்கள் டெய்லி வந்து 1 to 1.5 hours வந்து மேத்தமேட்டிக்ஸ் பாருங்கள். அதேமாதிரி ஃபிசிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 hour பாருங்கள். கெமிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 45 minutesலேருந்து 1 hour வரைக்கும் கெமிஸ்ட்ரி பாருங்கள். அப்போ 1 hour நான் மினிமம் சொல்கிறேன். அப்போ ஆல்மோஸ்ட் 3 hours வந்து நீங்கள் மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 minutes பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பயாலஜி, சிஎஸ், ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து ஒரு 30 minutes வந்து படிங்க. ஸோ இதை வந்து டெய்லியுமே ஸோ எப்போவாது ரொம்ப அர்ஜென்ட்டு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு பேரண்ட்ஸ் கூட வெளியில் போகிறேன், இல்லை ஊரில் ஏதோ திருவிழா ஏதோ ஒரு நாள், ஸோ அந்த மாதிரி தீபாவளி வந்துச்சுல, ஸோ அந்த மாதிரி ஏதோ தவிர்க்க முடியாத ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது ஒரு காரணம் இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாளுக்கு வந்து நீங்கள் வந்து ஓகே விட்டுறலாம். அன்னைக்கு வந்து அதை ஃபாலோ பண்ண தேவையில்லை. மற்றபடி நீங்கள் எல்லா நாளுமே வந்து இதை தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ். நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு தொடர்ந்து பயணிச்சாதான் உங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்கும். இப்படி போறீங்க அப்புறம் ஒரு கேப் விட்டு இப்படி திரும்ப இப்படி அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கன்சிஸ்டன்சி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகுவீங்க. ஸோ அதுதான் என்னுடைய ஃபார்முலா. ஸோ கன்சிஸ்டன்சி வந்து ஒரு விடாமுயற்சியும் கடின உழைப்பும் கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு வெற்றியை தான் தரும். ஸோ நீங்கள் தொடர்ந்து இதை படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன படிக்கிறீங்க, நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ புக்கை எடுத்து வச்சுட்டு 1 hour உங்களால் வேறு எந்த ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், மொபைல், யூடியூப் இந்த மாதிரி எதுவுமே வேறு டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் ஒரு 1.5 hour மேத்தமேட்டிக்ஸை என்னால் பார்க்க முடியாது. எனக்கு புரியலை, நான் படிக்கிறேன் இல்லை, பட் ஒரு 1.5 hour என்னால் மேக்ஸ் நோட்டை வச்சுட்டு உட்கார முடியுது, திருப்பி பார்க்க முடியுது அப்படின்னா அதுவே ஒரு பெரிய சாதனை தான். ஏன்னா அது வந்து எல்லாருனாலையும் முடியாது. நீ வேணா எடுத்து பாருங்க, கண்டிப்பா ஒரு 2 நாள் பண்ணுவீங்க, 3 நாள் பண்ணுவீங்க. 3 நாளைக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐயோ அப்படி போயிடலாம் அந்த ஒரு நாள் விடுறீங்க பாத்தீங்களா கேப், அந்த ஒரு நாள் கேப் தான் ஒரு பெரிய ஒரு பாரமா இருக்கும், ஒரு பெரிய தடையா இருக்கும் உங்களுடைய சக்சஸ்க்கு. அந்த 1 day கேப் வந்து ஒரு பெரிய தடையா இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த கேப் வந்து விடாதீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரேரா ஏதோ ஒரு இது அந்த மாதிரி இதுனா மட்டும் எமர்ஜென்சி அந்த மாதிரினா ஒரு ஓகே 1 day வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சியாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை எப்போ வந்து நிறுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்க, நிறுத்துறது இல்லை, எப்போ வந்து தற்சமயம் வந்து அதை வந்து நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெம்பரவரியா. ஸோ இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வருது டிசம்பர்லன்னா அந்த டயத்தில் வந்து நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு என்னவோ அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி அவ்வளோதான், ஹாஃப் இயர்லி மட்டும்தான். ஏன்னா ரிவிஷன்லாம் வந்து ஸ்கூல் லெவலில் வைக்கிறதா, ஃபுல் போர்ஷன் பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான். ஸோ ரிவிஷன் வந்து நாளைக்கு ரிவிஷன்னா மொதல் நாள் மட்டும் வந்து நீங்கள் வந்து அந்த எக்ஸாமை படிங்க. அதுக்கு முன்னாடிலாம் இந்த இதை வந்து கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி உங்களால் ஒரு நல்ல மார்க் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, நம்மக்கிட்ட இருக்கிறது 40 to 50 days தான் நம்மகிட்ட டைம் இருக்குது. ஸோ இந்த 40 to 50 daysல நம்ம ஓரளவுக்கு நல்லா படித்தோம்னா தான் நான் வந்து இன்னையிலேருந்தே ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அடுத்தடுத்து பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஸ்டடி பிளான் கூட கொடுக்குறேன். பட் அது எல்லாருக்கும் கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து 4:30 ஸ்கூல் விடுறாங்கன்னா நான் 5 மணிக்கு வீட்டில் இருக்கிறது கிடையாது. ஸோ வெளியில் மேபி டியூஷன் அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. அப்படிங்கிறப்ப ஸோ அது எல்லாருக்கும் செட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் தான் சொல்லணும். ஸோ ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் ஜென்ரலாக ஒரு ஸ்டடி பிளான் போடுறேன், அதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே? ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடிக்கடி யாபகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நான் வீக்லி ஒன்ஸ் யாபகப்படுத்தினா தான் ஆமாம் பப்ளிக் எக்ஸாம் ஒன்று இருக்குது, அதுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால தான் நான் அடிக்கடி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பை.